ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய துணையின் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இந்த 3 விஷயத்தை மட்டும் தயவு செய்து உன்னுடைய துணையிடம் பகிர்ந்து விடாதே. மீறி சொன்னால் விளைவை சந்திக்கப் போவது நீதான். உன்னுடைய துணையை உனக்கு அதிகமாகவே பிடிக்கும். எப்பொழுது உன்னுடைய துணை நன்றாக பேசும் என்றெல்லாம் சில சமயம் காத்திருப்பாய். உங்கள் இருவருக்கும் நடுவே சண்டைகள் வரும் பொழுதெல்லாம் கூட நீதான் போய் சமாதானமாக பேசுவாய். சில சமயம் உன்னுடைய துணையே வந்து சமாதானமாக பேசும் பொழுது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்முடைய துணைதானா என்று. ஏனென்றால் எல்லா விஷயத்திற்கும் விட்டு கொடுத்து அன்பை கொட்டி கொட்டி கொடுக்க உன்னை விட உன்னுடைய துணைக்கு வேறு யாரும் கிடைக்க மாட்டார்கள். சண்டை போட்டாலும் சரி, சமாதானமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு உன்னுடைய துணையின் மீது நீ அன்பை கொடுக்கிறாய். அன்பை கொடுக்கலாம், எல்லா விஷயத்தையும் செய்யலாம். ஆனால் சில விஷயங்களை மட்டும் சொல்லாமல் இருப்பது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நல்லது. அப்பொழுதுதான் இன்பம் வரும். தேவையில்லாமல் நாம் நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை நீ சொன்னாயானால் நிச்சயமாக அது பிற்காலத்தில் ஏதாவது உங்கள் இருவருக்கும் இடையே பிரச்சனை வரும் பொழுது சொல்லிக்காட்டி அதன் மூலமாக இன்னும் அதிகமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறேன், அதனால் நீ பயப்படாமல் முழுமையாக கேள். இந்த சாயாகிய நான் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு நல்லபடியாக வாழத்தான் வைப்பேன், நிச்சயமாக வாழ வைப்பேன். எந்த ஒரு காரணம் கொண்டும் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் திருப்திகரமாக அவர்களுக்கு பிடித்தது போல வாழ வேண்டும். இது மட்டும்தான் இந்த தகப்பனுடைய ஆசை. அதனால்தான் சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது என்று உனக்கு சொல்லித் தருகிறேன். ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லித் தருவாள், இந்த மாதிரி எல்லாம் உன்னுடைய துணையிடம் நடந்து கொள், உன்னுடைய கணவனிடம் நடந்து கொள் என்று சொல்வாள். அதே போலத்தான் நான் இதையெல்லாம் செய், இதையெல்லாம் செய்யாதே என்று உனக்கு சொல்வதற்காக வந்தேன். பல நேரம் உன்னுடைய துணையால் நீ காயப்பட்டாலும் ஒரு நாளும் அந்த துணையை நீ வெறுத்ததும் கிடையாது. தேவையில்லாமல் மற்றவரிடம் நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி உன்னுடைய துணையை நீ தூக்கி போட்டதும் கிடையாது. பிரிய வேண்டும் என்று கூட நீ நினைத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு உன்னுடைய துணையின் மீது நீ அன்பை வைத்திருக்கிறாய், பாசத்தை வைத்திருக்கிறாய். பாசத்தை எல்லாம் வைக்கவில்லை, அதிகமாக கொட்டி சந்தோஷத்தை காட்டுகிறாய். ஆனால் அந்த துணைக்கு அதனுடைய அருமை எல்லாம் இன்னுமே புரியவில்லை. சில சமயம் நன்றாக பேசுகிறது என்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை எல்லாம் கொட்டி விடுகிறாய். அதுவே சண்டை வரும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக சொல்லக்கூடாத 3 விஷயங்கள். உன்னுடைய தாய் வீட்டில் நடக்கும் சில பிரச்சனைகள். உன்னுடைய தாயானவர் உன்னுடைய அண்ணனாக இருக்கலாம், உன்னுடைய அண்ணன் உடைய துணைவியாக இருக்கலாம். அவர்கள் செய்யும் சில விஷயங்களை உன்னுடைய துணையிடம் பகிர்ந்து கொள்வதோ, இல்லை உன்னுடைய தாயின் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது அதை உன்னுடைய துணையின் பகிர்ந்து கொள்ளும் பொழுதோ அது சண்டையில் சில விஷயங்களை சொல்லி காட்டப்படும். அதை நீயும் பார்த்திருக்கிறாய். நீ மட்டும் அன்று இதை சொல்லவில்லையா, உன்னுடைய குடும்பத்தில் மட்டும் இந்த பிரச்சனை நடக்கவில்லையா என்ற ஒரு வார்த்தை. அதுபோல எல்லா விஷயமும் எதெல்லாம் சொல்லக்கூடாது என்றால் இது முக்கியமாக இதை சொல்லக்கூடாது. அதற்கு அப்புறம் உன்னுடைய நண்பர்களிடம், உன்னுடைய தோழியிடம் பேசுகிறாய் அல்லவா, சில விஷயங்கள் உங்கள் தோழிக்கும் உனக்கும் நடுவே இருக்கும் விஷயத்தை பகிர வேண்டாம். நீங்கள் இருவரும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் விஷயங்களை பேசுவீர்கள். அதை திரும்ப சொல்லும் பொழுது அது அதனுடைய தோழனிடம் சொல்லி அப்படி என்ன செய்யும், நீ அன்று சொன்னாய், நான் இன்று உன்னை பற்றி சொன்னேன் என்று சொல்வார். என்னுடைய தங்கமே, அதுபோல இன்னொரு விஷயம், 3வது விஷயம், உன்னுடைய வாழ்க்கையில் பழைய விஷயங்கள், அதாவது உன்னுடைய துணையையே நீ சந்திக்காத பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் நடந்த சில தேவையில்லாத விஷயங்களை பகிர வேண்டாம். ஒரு வாழ்க்கைக்குள் நீங்கள் நுழைந்து வருகிறீர்கள் என்றால் புதுமையாக ஒரு வாழ்க்கையை துவங்குங்கள். தேவையில்லாத பழைய வாழ்க்கையுள்ள தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் அந்த துணையிடம் சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாதீர்கள். இது 3மே நீங்கள் செய்யாமல் இருந்தால் உங்களுக்குள் சண்டை வரும் பொழுது உன்மேல் எந்த ஒரு தவறும் வராது. நீ எல்லா விஷயத்தையும் பகிரும் பொழுதுதான் நீ மட்டும் செய்யவில்லையா, நான் மட்டும் செய்யும் பொழுது நீ எதற்காக கேட்கிறாய் என்ற ஒரு பெயர் வருகிறது. தங்கமான பிள்ளையே,
நீ தவறே செய்யவில்லை என்றாலும் நீ செய்தது போல்தான் சிலர் பேசுவார்கள். அவர்களை எல்லாம் மாற்ற முடியாது. ஏனென்றால் வீம்புக்கே அவர்கள் எல்லாம் பேசுவார்கள். நீ மட்டும் செய்யவில்லையா? அதான் நான் செய்தேன். நீ அன்று சொன்னாய், நான் செய்து பார்த்தேன் என்றெல்லாம் பேசுவார்கள். 1000 பேர் பேசுவார்கள். ஆனால் அந்த 1000 பேருக்கும் பதில் சொல்ல நீ தேவையில்லை. ஆனால் வீட்டில் உன்னை தேவையில்லாத கேள்விகளை கேட்பவர்களுக்கு, முக்கியமாக உன்னுடைய துணை சில விஷயங்களை கேட்கும் பொழுது பதில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. புரிகிறதா என்னுடைய தங்கமே? யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும். நீ உன்னுடைய துணையிடம் இந்த 3 விஷயத்தை மட்டும் சொல்லிவிடாதே. ஜாக்கிரதையாக, பத்திரமாக, எப்பொழுதும் சுதாரிப்போடு இருக்க பழகு. ஏனென்றால் வாழ்க்கையில் யாருடைய வீட்டில் எந்த விஷயம் நடக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். யார் பிரிவா, யார் எப்பொழுது சேர்வா என்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது நடுவே நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையையே சுக்கு நூறாக கிழித்து விடுவார்கள். அதனால்தான் சொல்கிறேன், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பதை தெரிந்து பேசு. உன்னுடைய துணை அன்பாகத்தான் பேசுகிறதே என்பதற்காக எல்லா விஷயத்தையும் கொட்டிவிட்டு பிறகு இந்த விஷயத்தை தெரியாமல் சொல்லிவிட்டேன், அந்த விஷயத்தை தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்று ஒரு பொழுதும் புலம்பாது. புலம்பியும் பிரயோஜனம் கிடையாது. நான் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை பார்த்து தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைக்கு எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்பது இன்னுமே புரியவில்லை. ஒரு துணை சண்டை போட்ட பிறகு நன்றாக பேசுகிறது என்றால் திடீரென்று துணை நன்றாக பேசுகிறதே, எதையாவது பேசுவோம் என்று பேசிவிடுகிறாய். அது எவ்வளவு பெரிய தவறு தங்கமே. நீயாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் விளக்கேற்றி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வெளிச்சத்தை கொடுப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய வாழ்வில் சதா சர்வகாலமும் எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நான் வாழ வைப்பேன். எல்லா நாளும் வாழ வைப்பேன். உன்னுடைய துணை மூலமாக வரும் பிரச்சனைகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்துவேன். இந்த 3 விஷயத்தை மட்டும் நீ மாற்றிக்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வீட்டிலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி தேவையில்லாமல் சண்டைகள் வரவே வராது. நீ ஏதாவது விஷயத்தை தவறாக பேசும் பொழுதுதான் அதை வைத்துக்கொண்டு உன்னுடைய துணை தவறு செய்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் தான் பார்த்து கொள்வேன். சதா சர்வகாலமும் நீ என்ன நினைக்கிறாய், என்ன விஷயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறாய், அனைத்தையுமே நான் நன்றாக புரிந்து கொண்டேன். சீக்கிரமாக உங்கள் வாழ்வில் சுபிக்ஷங்களையும் நிறைய நல்லதுகளையும் நடத்தி தருகிறேன். எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பத்திரமாக இரு. ஓம் சாய்ராம்.